வணக்கம் நண்பர்களே. இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்ல உணர்ச்சிகளின் வெள்ளமே ஓடியது. குடும்ப பாசம், கவலை, அதிர்ச்சி எல்லாமே கலந்த ஒரு பரபரப்பான எபிசோட். எபிசோட் ஆரம்பத்திலேயே சரவணனின் நிலையை நினைத்து குடும்பத்தினர் மிகவும் கவலையுடன் இருக்கிறார்கள். மயிலுடன் ஏற்பட்ட பிரச்சனைக்குப் பிறகு சரவணன் முற்றிலும் மனமுடைந்து போயிருக்கிறார். சாப்பிடவும் இல்லை, யாரிடமும் பேசவும் இல்லை. அவரின் இந்த மாற்றம் அனைவரையும் பதற்றத்தில் ஆழ்த்துகிறது. இவனுடைய வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கும் என்று அவரது அம்மாவும் குடும்பத்தினரும் கவலையுடன் பேசிக் கொள்கிறார்கள். இதற்கிடையில் இன்னொரு அதிர்ச்சி சம்பவம். மீனாவின் கணவர் அலுவலகத்தில் லஞ்சமாக பெற்ற பணத்தை வீட்டில் மறைத்து வைத்திருப்பது தெரிய வருகிறது. அதை மீனா பார்த்துவிட்டதால் அவர் பதட்டத்தில் இருக்கிறார். ஆனால் அவரது மாமனார் அதை கவலைப்படாமல், இதெல்லாம் சாதாரணம், வாழ்க்கையில் முன்னேற பணம் தேவை என்று சொல்லி அந்த பணத்தை தன்னிடம் கொடுக்கச் சொல்கிறார். இந்த காட்சி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மறுபக்கம் கதிர் சரவணனின் நிலையை நினைத்து மிகவும் மனவேதனையில் இருக்கிறான். அண்ணன் இப்படி உடைந்து போயிருக்கிறதை பார்க்க முடியல என்று அவன் வருத்தத்துடன் பேசுகிறான். அதற்கு அவரது மனைவி நம்பிக்கை அளித்து, எல்லாம் சரியாகிவிடும், ஒரு குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கை மாறும் என்று ஆறுதல் கூறுகிறாள். ஆனால் சரவணன் மீண்டும் பழையபடி சந்தோஷமாக மாறுவாரா? லஞ்சப்பணம் விஷயம் பெரிய பிரச்சனையாக மாறுமா? மீனாவுக்கு உண்மை முழுவதும் தெரிந்தால் என்ன ஆகும்? இந்த பரபரப்பான எதிர்பார்ப்புகளுடன் இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட் முடிந்தது நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.